கண்டிப்பாக இந்த ஆண்டு நம்ம தங்கந்தரசு மாண்புமிகு நிதியமைச்சர் நிதி கூடுதலாக ஒதுக்கி அந்த தொழில்பட்டை விரைவாக கொடுப்பதற்கு தொழில்துறை அமைச்சரையும் நான் 2 முறை வலியுறுத்தி நேர பேசுகிறேன். அதனால் இங்கே இருக்கிற எல்லா நம்ம தொழில் அந்த இடத்துக்கு போய் வேறு இடத்துல செய்கிறீங்க. இன்னும் முதலீடு ஏன்னா இந்தியாவில் ஆயிரக்கணக்கான கோடி வங்கி பேங்க்கில் வாங்கி பெரிய பெரிய இதெல்லாம் செய்கிறாங்க. அதனால் இருக்கிற நீங்கள் ஒரு ஆர்வம் தொழில் தொடங்கணும். இந்த மாவட்ட மக்களுக்கும் நிறைய இளைஞர்கள் படித்து வேலை இல்லாமல் இப்போ இங்கே இருக்கிற இளைஞர்கள் தான் திருப்பூர் ஆகட்டும், பெங்களூர், எல்லா இடத்துலையும், வெளிநாடுல சிங்கப்பூர் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. அதனால் நல்ல அறிவுள்ள இளைஞர்களும் தொழில் செய்கிற இளைஞர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் நீங்கள். அதனால் நிறைய இப்போ தொழிலுக்கு இருக்கிறீங்க. உங்களுக்கு அரசாங்கம் பல்வேறு வகையில் இப்போ இந்த பாரத பிரதமர் அந்த அதில் எல்லாம் பாதி மானியம் கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் தொழில் தொடங்குவது காலம் தாழ்த்தக்கூடாது, நேரம் பார்க்கக்கூடாது. எந்த நேரத்திலும் விரைவாக நீங்கள் முயற்சி பண்ணி அனைத்து வருகின்ற அனைவரும் சிறப்பாக தொழில் செய்வதற்கு கண்டிப்பாக அனைத்து வகையிலும் நான் உங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு தருகிறேன். இந்த மாவட்ட மக்களுக்கும் மாணவர்களுக்கும் வேலைவாய்ப்பை அளியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான வருகின்ற அனைவரையும் நன்றி, வணக்கம். இப்போ இன்னைக்கு தருமபுரி மாவட்டத்தில் அதிகமாக ஆட்டோ ஓடுதுன்னு என்ன காரணம்? வேலை இல்லை. ஏதோ டெய்லி 1000 குடும்பத்துக்கு சம்பாதிக்கணும் ஆட்டோ ஓடுறாங்க. அதனால் இது மாதிரி வேலை வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக மதுக்கு அடிமையாக மாட்டாங்க, தொழில் செய்வாங்க, குடும்பம் நல்லா இருக்கும், மாவட்டம் நல்லா இருக்கும். அதனால் இங்கே உண்மையிலேயே நிறைய பேர் அது மாதிரி செய்கிறாங்க. நம்ம மாதேஸ்வரர் தேட்டர் சிவான் ஒருத்தர் இருக்கார். அவரும் இதே மாதிரி கார்பன்ஸில் ஆயிரக்கணக்கான பேர் வேலை கொடுக்குறாரு. இது போன்ற இன்னும் நிறைய பேர் வரணும். எனக்கு அதான் மக்களுக்கு வேலை கொடுங்க. அதனால் நிதி ஒதுக்கு அரசாங்கத்தில் நிறைய இருக்குது. பேங்க்கு கண்டிப்பாக வாங்க, பேங்க்கு மற்ற எல்லாத்தையும் நான் வரேன் வாங்கி கொடுக்குறதுக்கு. இப்போ கூட ஒரு மேனேஜர் பசங்க படிக்கிறதுக்காக நேராக போயிடும், நான் லோனை கொடுக்குன்னு சொல்லிடுவேன். அதனால் மக்களுக்கு வேலையை கொடுங்க, உங்களுக்கான உதவி நான் செய்கிறேன். நன்றி, பாராட்டுகிறேன். நன்றி. சிறு குறு தொழில் அப்படின்னு வரும்போது நம்ம டிப்ல நிறைய பார்ட்டிஸ் நடக்குங்க. எந்த மாதிரினா இப்போ 7 சென்ட், 10 சென்ட், 20 சென்ட், 50 சென்ட், 1 ஏக்கரா இப்படி பெருநாளம் சிக்கோலே பார்த்தீங்கன்னா இடம் இருக்கு. இதில் குறிப்பாக சில ஆரம்பிக்கப்பட்ட ஆட்கள் இந்த பெரிய பெரிய இடங்கள்லாம் ஆக்குபை பண்ணி வச்சுக்கிறாங்க. 1 ஏக்கரா, 1/2 ஏக்கராக்கிறதுலாம் முக்கியமான. இது வரைக்கும் தொழில் தொடங்க எங்கிற மாதிரி ஆளுங்க சின்ன சின்ன 7 சென்ட், 10 சென்ட் இதை கொண்டு போறோம். அவங்க எப்படி அதை ஆளுமைக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா டெக்கு மூலமா சிட்கோ லேண்டுக்கு மானியம் தராங்க, லோன் தராங்க. வேற எந்த இதுக்கும் எந்த பேங்க்லயும் இடம் வாங்குறதுக்கு லோன் தரதில்ல. ஆனா டிக்ல லோன் தராங்க. நாங்க நிறைய பேர் போய் அப்ரோச் பண்ணோம். 10 சென்ட் 8 சென்ட்டுக்கு லோன் பண்ணி கொடுங்க. அது மேனேஜர் மறுக்கிறாரு. எங்களுக்கு பெரிய ப்ராஜெக்ட் 1 கோடி 2 கோடி போறதுக்கு ஒரே ப்ராசஸிங் ஒர்க் தான், சின்ன லெவலுக்கு வர்றதுக்கு ஒரே ப்ராசஸிங் ஒர்க் தான். ஆனா எங்களுக்கு அதுதான் டார்கெட் முடியுது. எங்களுக்கு ஒரு ரூபாய்க்கு 4 பேர் முடிச்சா 4 கோடி டார்கெட் முடியுது. ஆனா இது 10 லட்சமா ப்ராஜெக்ட் நான் கொண்டு போறது எத்தனை பேர் வருது? எனக்கு எழுதுவதற்கு அதிகம் லிஸ்டிங் பண்றதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி மறக்கிறாரு. அதை நீங்க வலியுறுத்தணும். ஏன்னா அந்த வாய்ப்பு இருக்கு. சிறு தொழிலுக்கு பண்ணக்கூடாதுன்னு இல்லை. 10 சென்ட் கேட்கறான்னா அவனுக்கும் லோன் கொடுத்தாதான் அந்த இடத்த வாங்கி போட முடியும். இப்போ பெரிய இடத்த இவங்க லோன் போட்டு வாங்கி வச்சுக்கிறாங்க. அதுக்கு 2 வருஷம் டைம் இருக்கு திருப்பி செலுத்துறதுக்கு. சிட்கோ நிலத்தை திருப்பி அந்த லோனை செலுத்து 2 வருஷம் டைம் இருக்கு. ஆனா நாங்களும் சொந்த காசு போட்டு இடத்த வாங்கி பண்ணிட்டு இருக்கோம். அது நீங்க வலியுறுத்தினா சிறப்பா இருக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கடகத்தூர் சிட்கோவில் பாத்தீங்கன்னா ஆரம்பிச்ச புதுசுல சிட்கோவோட நிலம் ரொம்ப கம்மியில தான், கிலோ 5 லட்ச ரூபா கம்மி தான் அன்னைக்கு அரசாங்கம் கொடுத்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தருமபுரியை சார்ந்தவங்க நிறைய பேர் இடம் வாங்கி வச்சிருக்காங்க. ஒரு 7-8 கம்பெனி அங்க இருக்கு, ரன் ஆகுது. நிறைய ஒரு 4-5 ஏக்கர் இன்னும் கம்பெனி கட்டாம அங்க போய் கேட்கறவங்க பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் 10 லட்சம் 20 லட்சம் கேட்டு அவங்க இருக்கிற ஒரு 1000 சதுரடி இடத்துல வாடகை விடுறதுக்காக வாடகை 30,000 40,000 கேட்கறாங்க. 30,000 இருந்து 40,000 ரூபாய் வாடகை கேட்கறாங்க. அந்த இதெல்லாம் நீங்க என்ன கொஞ்சம் உங்களுடைய பார்வைக்கு எடுத்துட்டு வரணுங்கிறத என்னோட விருப்பம். அதை பத்தி கொஞ்சம் மேலும் விவரிக்க தமிழ் பேசுவாரு. மேனுஃபேக்சரிங் பண்ற தருமபுரி சிஎம்சிங்கிற இண்டஸ்ட்ரி நான் நடத்திட்டு இருக்கிறேன்.
அது இல்லாமல் மாணவர்களுக்கு தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் மூலமாக இலவச பயிற்சி மையம் வந்து வச்சிருக்கிறேன். இது அரசு சார்பாக எனக்கு கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு. இன்னைக்கு என்னுடைய எந்த ஒரு லோனும் இல்லாமல் நான் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு கோடி ரூபா இல்லாட்டியோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி என்னோட ஓன் மணியில் இந்த ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியை நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட ஒரு 5 மிஷின் இருக்குது. வினோத் நான் தெரியும், நான் யார்கிட்டையும் போய் வந்து லோன் வாங்க கிடையாது. அது காரணம் எனக்கு சரியான விழிப்புணர்வு இல்லை. இன்னைக்கு அடுத்த லெவலில் ஒரு யூனிட் நான் வந்து உருவாக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தேன். அந்த யூனிட் சம்மந்தமாக நான் வந்து இந்த அசோசியேஷனில் வினோத் நான் கூடயே ரொம்ப காலமாக பயணிச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு வினோத் நான் வந்து சிட்கோவில் வந்து அணுகுறாரு. இன்னைக்கு வந்து நான் அணுகும் போது இன்னைக்கு அந்த இடம் காலியாக இருக்கு. 10 லட்ச ரூபா அட்வான்ஸ் கேட்குறான், 30,000 ரூபாய் என்கிட்ட வாடகை கேட்குறான். அதாவது சிட்கோல கவர்மெண்ட்ல அலாட் பண்ணி எல்லாம் ஒதுக்கிட்டாங்க. எல்லாம் வாங்கி நான் வச்சுக்கிட்டு நான் வாங்கி வச்சுக்கிறேன். அவங்களுக்கு கம்பெனி தொழில் தொடங்குறதுக்கு நான் வந்து நிர்ணயிக்கிறதா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் ஒரு தொழில் போடணும், இன்னொரு யூனிட் போடணும். நான் வருஷத்துக்கு டர்ன் ஓவருக்கு நான் ஜிஎஸ்டி கட்டுறேன். மேற்கொண்டு நான் வந்து பார்த்தோம் ஒரு யூனிட் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஆனால் எங்களுக்கு அந்த வாய்ப்பை கவர்மெண்ட் கொடுத்த இடத்துல வெறும் 8 கம்பெனி கூட இல்லை, அதிகபட்சம் 5 கம்பெனி தான் இருக்கு. ஒரு சிட்கோல இருக்கு. இது யாருக்கு நான் கொடுத்தது? கவர்மெண்ட். என்ன மாதிரியான இளம் தொழிலதிபர் டெவலப்மெண்ட் ஆகணும், தொழில் தொடங்கணும். இவங்க வாடகை விடுறது ஒரு நியாயமா? அப்ப இப்ப தொழில் பண்ணலான்ற எண்ணமே எங்களை விட்டு போயிடுமே. இவன் 10 லட்ச ரூபாய் கேட்டா நான் ஒரு மிஷினே 10 லட்ச ரூபாய்க்கு வாங்க முடியுமேனால உனக்கு நான் 10 லட்சத்தையும் கொடுத்துட்டு மாசான 30,000 வாடகையும் கொடுத்துட்டு என் கஷ்டத்துக்கு கடைசியில் நான் கடனாளியாகி வெளியே வரணும். என்ன மாதிரி தொழில் பண்ணணும்னு நினைக்கிறோம், அத்தனை பேர் வெளியில போவோம். இந்த வாய்ப்பு நீங்க இது சம்பந்தமா கண்டிப்பா நான் ஏன்னா இப்ப வந்து இந்த துறையில் இருக்கிறவங்களோ அது சார்ந்த வந்து எம்எஸ்எம்இ அசோசியேஷன் தலைவரோ ஒரு முறையான இதுல இல்லை. இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல அவன் உட்காந்துக்கிறான். எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க மாட்டேன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்கள் நிறைய முறை சம்மந்தமாக பேசிட்டோங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேஷன்